கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கிய 3 கிரியைகள் என்கிற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தை கொடுக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கிய 3 கிரியைகள். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கிய 3 கிரியைகள். முக்கிய 3 கிரியைகள். கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் இருந்ததாக வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அவராலே அல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றும் என்ன செய்யப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. தேவன் இந்த பூமியை உருவாக்கும் போது நாம் பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் உருவாக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் இங்கே இருந்தார். அந்த சிருஷ்டிப்பில் அவருடைய பங்கும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது, கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய சாயலிலே நம்மையும் என்ன செய்திருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே நடக்கலையாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யப்படவில்லை, உண்டாகவில்லை. யாராலே அல்லாமல்? ஆமா, 1வது வசனத்தை சொல்லுறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்து யாரோடு இருந்தார்? தேவனோடு இருந்தார். ஆமென். தேவனோடு இருந்தார். அவர் தேவனோடு இருக்கும்போது, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது சகலமும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் என்ன செய்தாயிற்று, உண்டாயிற்று. அப்போ அவராலே அல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றும் என்ன செய்யப்படவில்லை, உண்டாக்கப்படவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, பிதா பெரிய கடவுள், இயேசு கிறிஸ்து ஆமாம் அவரோட கொஞ்சம் சின்ன கடவுள், பரிசுத்த ஆவியானவர் அதுக்கும் ரொம்ப சின்ன கடவுள் அப்படின்னு. அப்படி இல்லை, 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சிருஷ்டிப்பில் 3 பேருடைய செயல்பாடும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எல்லாம் நடந்தது. ஆமென். தேவனுடைய மிகப்பெரிய திட்டமே இந்த பூமி உருவாக்கப்படுவதும், மனிதர்கள் இங்கே உருவாக்கப்படுவதும், மனிதர்கள் இங்கே ஆளுகை செய்வதும் யார் மூலமாய் நடக்கணும், இயேசு கிறிஸ்து மூலமாக நடக்கணும்னு தான் அவர் திட்டம் வைத்திருந்தார். அதை இப்படி கூட சொல்லலாம், தன்னுடைய குமாரன் மூலமாய் நடைபெற வேண்டும். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியை, அவர் இந்த உலகத்தில் பிறந்து 30வது வயசத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய கிரியை ஆரம்பிக்கலை. இந்த உலகம் தோற்றப்படுவதற்கு முன்பாகவே அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உலகம் உருவாக்கப்படும் போது, பூமி உருவாக்கப்படும் போது, வானம் உருவாக்கப்படும் போது, மனிதர்கள் உருவாக்கப்படும் போது, விலங்கு, பறவைகள், மீன்கள் உருவாக்கப்படும் போது, இங்கே இருக்கிறதான எல்லா சகலம் தாவரங்கள் உருவாக்கப்படும் போதும் அந்த அந்த இயேசு கிறிஸ்து இருந்தார்னு சொல்கிறத விட உருவாக்குறது அவர்னால தான் என்ன செய்தது, உருவானது. ஏன்னா தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் வார்த்தையை சொன்னார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இந்த பூமியை உருவாக்கிற்று. ஆமென். அப்போ முதல் வசனத்தில் யோவானில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாருடைய வாயில் இருந்தது? தேவனுடைய வாயில். அப்போ தேவனுடைய வாயில சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக இந்த பூமி என்ன செய்தது, உருவானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ தேவன் வார்த்தையை சொல்லும்போது உருவாயிற்று. எப்படி உருவாயிற்று? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாய் கடந்து போனார், அங்கே உருவாக்கினார். அதனால தான் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாக என்ன செய்தது, உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒன்றும் என்ன செய்யப்படவில்லை, உண்டாக்கப்படவில்லை. அப்போ பூமி உருவாக்கப்படும் போதே உருவானது யாருனால தான்? கிறிஸ்துவினால். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை ஆரம்பித்தது
அவருடைய 30வது வயசுல அப்படி இல்லை. அவர் பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இருந்து இந்த பூமியை நாம் பார்க்கிற எல்லா அவருடைய கிரியைகளையும் உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அங்க ஆரம்பித்த அவருடைய கிரியை இப்போ வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கு. அந்த கிரியைகளை 3 விதமா நம்ம என்ன செய்கிறோம், பிரித்து பார்க்கிறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் முக்கிய 3 கிரியைகள். இயேசு கிறிஸ்துவின் முக்கிய 3 கிரியைகள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, நீர் எங்களோடு கூட பேசும்பா. நாங்கள் மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல தகப்பனே, நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் ஆனது. உம்முடைய வார்த்தை பலன் அளிப்பது. உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தை எங்களை நீதிக்குட்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தை எங்களை ஸ்திரப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியும் ஜீவனுமான உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, அடியான மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. நாங்கள் யாவருமா இணைந்து கற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தில் பலப்பட, கிருபையில பலப்பட, கிறிஸ்துவிலே வார்த்தையிலே சத்தியத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் சிந்தனைகள், எங்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த சத்தியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முக்கிய 3 கிரியைகள். சரிங்களா? அதுல முதலாவது கிரியை என்னன்னா, நமக்காக கிரியை செய்தார். எழுதிக்கோங்க. முதலாவது, நமக்காக கிரியை செய்தார். இந்த 3 கிரியையிலுமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம இல்லாம அவருடைய கிரியை இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த 3 கிரியையிலுமே நம்மை சம்பந்தப்படுத்தித்தான் அவர் என்ன செய்திருக்கிறார். ஆமா, இந்த கிரியையே நடப்பிக்கப்படுது. சரி, வானமும் பூமியும் உருவாக்கினார், அண்ட சராசரங்களை உண்டாக்கினார், மலைகளை உண்டாக்கினார், குன்றுகளை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், ஆறுகளை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். யாருக்காக? ஆமென், நமக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் கிரியை செய்தது யாருக்காக? நமக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இதில் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்களில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்க்க முடியுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், அதில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனை பார்த்து சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யாருக்காக பிறந்தார்? எனக்காக, நமக்காக அவர் பிறந்தார். ஆமென். அந்த பூமியில அவர் பிறந்தது நமக்காக, அவர் வளர்ந்தது நமக்காக, அவர் ஊழியம் செய்தது நமக்காக, அவர் சிலுவையில மரித்தது நமக்காக, அவர் உயிரோடு எழுந்தது நமக்காக, சிலுவையில எல்லா பாடுகளை அனுபவித்தது நமக்காக, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் என்ன செய்தார்? அடிபட்டு, பாடுபட்டு, நொறுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பூமியில மரித்தார். இந்த கிரியை எல்லாம் யாருக்காக செய்தார்? நமக்காக செய்தார். யாருக்காக? நமக்கு. அதான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் என்னை எதற்காக நியமித்தீரோ அந்த கிரியையை நான் என்ன செய்தேன்? செய்து முடித்தேன். அல்லேலூயா. இப்ப நமக்காக இயேசு கிறிஸ்து கிரியை செய்து முடித்திருக்கிறார். கிரியை செய்து கொண்டிருக்கிறாரா? கிரியை செய்து முடிச்சிட்டாரா? கிரியை செய்து முடிச்சிட்டார். இப்ப நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சந்திப்பாரா? சந்திச்சு முடிச்சிட்டாரா? சந்திச்சிட்டார். ஆமென். சிலுவையிலே நமக்கான எல்லா தேவைகளும் என்ன செய்துவிட்டது? சந்தித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, அந்த விசுவாசத்தினால் அறிக்கையிடுகிறார்களோ,
அந்த அறிக்கையினால் அது அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்காக அவர் என்ன செய்தார்? கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக கிரியை செய்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார் பாருங்க, ஊழியத்தின் ஆரம்ப நேரத்துல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம், அதுல 34வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இப்ப நான் இந்த பூமிக்கு எதற்காக வந்தேனோ அந்த கிரியையை, என்னை எதுக்காக தேவன் அனுப்பினாரோ, என்னை எதற்காக தேவன் நியமித்தாரோ அந்த கிரியையை செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனம். போஜனம்னு என்னது? உணவு. அதுதான் என்னுடைய உணவா இருக்குது, அதுதான் என்னுடைய தேவையா இருக்குது, அதுதான் என்னுடைய பசியா இருக்குது. அல்லேலூயா. அப்படி சொன்னவர் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் 17ஆம் அதிகாரத்துல செய்து முடித்தேன்னு சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்துல ஜனங்களை பார்த்து, நான் பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் என்ன செஞ்சிருக்கேன்? வந்திருக்கேன். அவருடைய கிரியையை செய்து முடிக்கிறதா என்னுடைய போஜனம், அதுதான் எனக்கு உணவு, அதுதான் எனக்கு சாப்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சாப்பாடு சாப்பிடாம அதை செய்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் எதை அடையாளப்படுத்துகிறாருன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி உண்டாது பாருங்க. ஐ மீன், மனுஷன் வந்து போதும்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னது? போதும். தங்கம் வெள்ளி வைரமெல்லாம் கொடுத்தா, பணமெல்லாம் கொடுத்தா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னது? சாப்பாடு மட்டும்தான். அதில் ஒரு திருப்தி உண்டாகுது பாருங்க. அதை போல பிதாவின் சித்தத்தை செய்வது தான் அவருக்கு திருப்தி, அதுதான் அவருக்கு நிறைவு. ஆமென். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சீஷர்களிடத்தில், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்தில் பார்த்து சொன்னதை 17ஆவது அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார்? செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் முற்றிலுமாய் அதை செய்து முடித்து கடைசி அங்கேயும் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என்ன முடிஞ்சிச்சு? இந்த பூமியில எதற்காக பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினாரோ அந்த வேலை செய்து முடிந்தது. சரி, எதுக்காக அனுப்பினாரு? நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுதலை செய்வதற்காக, நமக்காக கிரியை செய்து அவர் முடித்தார். அல்லேலூயா. பாடுகளை அனுபவித்து, வியாதியை அனுபவித்து, பிசாசின் தந்திரங்களை அனுபவித்து, பிசாசின் நெருக்கங்களை அவர் சுமந்து, சாத்தானுடைய தலையை நசுக்கி அவர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்ப முதல்ல அவர் கிரியை நமக்காக செய்தார். நமக்காக செய்தார். முதல்ல நமக்காக செய்தார். ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, நமக்குள் கிரியை செய்தார். முதல்ல அவருடைய கிரியை நமக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நமக்காக, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை விடுவிக்கணும்னு திட்டம் வச்சு, இந்த நாளில் ஆசீர்வாத பொதுவாழ்வு திருச்சபையில் உங்களை உட்கார வைக்கணும்னு அவர் திட்டம் வச்சிருந்தனால எல்லாவற்றையும் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு? செய்து முடிச்சிருக்கிறார். செய்து முடித்தவர் இப்போ நமக்குள்ளே என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் நமக்குள்ளே கிரியை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகாதாக. நம்மளுடைய ரட்சிப்பின் துவக்கத்தை நம்ம இப்போ பார்க்கும்போது அது நமக்குள்ளே அவர் செய்து முடித்ததின் அடையாளத்தை நமக்கு என்ன செய்து காண்பிக்குது. ஏன்னா நமக்குள்ளே அவர் ஏற்கனவே கிரியை செய்து விட்டார். அல்லேலூயா. நான் தான் உனக்காகத்தான் பிறந்தேன், உங்களுக்காகத்தான் நான் சிலுவையில் பாடுகளை அனுபவித்தேன், உங்களுக்காகத்தான் நான் எல்லா துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்காகத்தான் நான் சிலுவையில் மரித்தேன்னு சொல்லி அவர் தன்னை நம்மிடத்தில் வெளிப்படுத்தி நமக்குள்ளே அவர் என்ன செய்திருக்கிறார்? கிரியை செய்திருக்கிறார். அவருடைய கிரியையின் முடிவு நமக்கு ரட்சிப்பு. ஆமே, நித்திய ஜீவன். அல்லேலூயா. பரலோக வாழ்வு. இன்னும் சொல்ல போனோன்னா தேவனை போல வாழுகிற ஒரு தேவரகமான வாழ்க்கை, அல்லது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சந்ததியாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர்
எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம், அதில் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. நல்லா கவனிங்க, தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. யாரை கொண்டா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய, உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து அவர் நிருபத்தை எழுதி முடிக்கிறார். நிருபத்தை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இங்கே ஒரு விஷயத்தை கோடிட்டு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை உங்களில் என்ன செய்திருக்கிறார்? நடப்பித்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நபர், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் என்கிற ஒரு அறிவு யார் மூலமாய் நமக்கு உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஆமேன். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக கிரியை செய்து மரித்ததினாலே, அந்த கிரியையை நாம் நமக்குள்ளே என்ன செய்தார்? செயல்படும்படி அவர் கொண்டு வந்தார். ஆமேன். அந்த செயல்பாடு நமக்குள்ள என்ன செய்திருக்கிறது? ரட்சிப்பை உண்டாக்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான 3 கிரியை. ஒன்று, கிரியை செய்தார். நம்ம இல்லாதப்பவே என்ன செஞ்சிருக்காரு? கிரியை செஞ்சிருக்கார். யாருக்காக? நமக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நம்ம பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நம்முடைய சூழ்நிலையில் அவர் நம்மை தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்தார்? சந்தித்தார். சந்தித்து நம்மை ரட்சித்து நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? கிரியை செய்திருக்கிறார். இடம் கொடுத்து கொண்டிருக்கிற அவருக்கு இன்னும் தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளும் இப்பவும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார்ன்றத நாம் அறியும்படி நமக்குள்ளே அவர் என்ன செய்து கொண்டே இருக்கார்? கிரியை செய்து கொண்டே இருக்கார். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்னன்றத இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் கோபக்காரரா, தண்டிக்கிறவரா, அவர் மனிதர்களை நிர்மூலமாக்குகிறவரா அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் வழியை தேடினா கண்டுபிடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக பார்க்கும்போது பிதாவின் உண்மையான குணாதிசயம் நமக்கு என்ன செய்யும்? தெரியப்படுத்தி இருக்கிறார், தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். இன்னும் அறிகிற அறிவினாலே நம்ம என்ன செய்து இருக்கிறார்? நிரப்பி கொண்டு இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், அதில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உங்கள் இருதயங்களை தேற்றி. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யறாராம்? உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி தெசலோனிக்கே திருச்சபையை பவுல் வந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி அவர் எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் எங்கள் ஊழியத்தை விட உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் தான் உங்களை என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே கிரியை செய்வதற்கு உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? விட்டு கொடுங்க அப்படின்னு அங்கே அவர் போதிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியை இன்றும் நமக்குள்ள என்ன செய்து கொண்டே இருக்குது? எதுக்கு நடத்துது? இந்த வசனத்தின்படி நாம இன்னும் நல்வசனத்தில் என்ன செய்யணுமா? ஸ்திரப்பட வேண்டும். அவருடைய கிரியையிலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டும். அவர் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்த அந்த கிரியையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இன்றும் என்ன செய்து கொண்டிருக்கார்? கிரியை செய்து கொண்டிருக்கார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், அவர் நித்தியமானவர், அவருக்கு மரணம் இல்லை,
அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்றும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆமாம், அது ஒவ்வொருத்தருமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம சோர்ந்து போகிற நேரம், நம்மை குழப்புகிற நேரம், குழப்பத்துக்குள்ளே பிசாசு நம்மளை கொண்டு போக நினைக்கிற நேரம், பயத்துக்குள்ளே நடுக்கத்துக்குள்ளே கொண்டு போக நினைக்கிற நேரம், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்குள்ளே கிரியை செய்து அவருடைய வசனத்தில், நல் வசனத்தில் ஸ்திரப்படும்படி நமக்கு என்ன செய்கிறார்? ஸ்திரப்படும்படி நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்களேன், 16வது வசனத்தை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் என்ன ஆறுதலாம்? நம்பிக்கையையும் நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராக. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்றத சொல்லி அந்த பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்காராம்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சதுங்க. அந்த வார்த்தை வந்தவொடனே எனக்கு அப்படியே பயமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. எனக்கு இருந்த துக்கமெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அப்படி சொல்றீங்களா? அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருந்த பாருங்க, ஒரு வார்த்தை வந்துச்சு. ஒரு குழப்பத்தில் இருந்த பாருங்க, ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆமேன், ஆமீன் சொல்லுங்கள்ல கூட வந்துச்சு. அந்த வார்த்தை வந்தது பாருங்க, அப்போ எங்களுக்குள்ள என்ன கிடைச்சது? தெளிவு கிடைச்சது. சொல்கிறீங்களே, அந்த வசனம், அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இன்றும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதில் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம தேவனோட கட்டப்படுவதற்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. சில கள்ள உபதேசங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து இல்லாமலே, இயேசு கிறிஸ்து அவரும் நம்மளை போல ஒருத்தர் தான், பிதா தான் முக்கியம், யெகோவா தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாமல் யெகோவா தேவனோடு நம்ம என்ன செய்யப்படவே முடியாது, இணைக்கப்படவே முடியாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே குமாரன் இல்லாமல் விடுதலையே கிடையாது. ஒருவேளை பூமியில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒருவேளை பூமியில் அவர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கலாம், ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருந்து பிதாவாகிய தேவனோடு நம்மை கட்டி இணைத்து கூட்டப்பட்டு கட்டப்பட்டு எழுப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு என்ன செய்கிறீர்கள்? வருகிறீர்கள். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி கட்டுறாரு? கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு அப்படியே கட்டுறாரு. நமக்குள்ளே வார்த்தையினால பேசி, அந்த வார்த்தை தான் நமக்குள்ள என்ன செய்யுது? கிரியை செய்யுது. அல்லேலூயா. இதுக்கு வந்து இப்போ இருக்கிற டெக்னிக்கல் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கோடிங். இதுக்கு பேர் என்னது? கோடிங். ஆமாம், இப்போ படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். டேட்டா என்னது? இந்த கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது? உள்ள கோடிங் கொடுத்து வச்சுருக்காங்க. டேட்டா சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யணும்னா, உள்ள ஒரு கமா மாறினா கூட என்ன ஆயிரும்? வேலை செய்யாது. உள்ள எழுத்து அங்கே டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, டேட்டா, அந்த கோடிங் அதுக்கு பேர். அந்த கோடிங்கில் ஒரு கமா மாறினாலோ புள்ளி மாறினாலோ சாஃப்ட்வேர் என்ன செய்யாது? வேலை செய்யாது. இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறைய ஆப் அதில் யூஸ் பண்ணுறோம். அதில் இதை தட்டுனா இப்படி வரணும்னு என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க? கோடிங். ஏங்க, வார்த்தை இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆமீன். சாதாரண இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே இந்த உலகத்தை இப்படி செயல்படுத்த முடியும்னா, நம்ம கையில் இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய
ஒரே பேரான குமாரன். ஆமென். கிறிஸ்து என்கிற வார்த்தை, அல்லேலூயா, அது நம்மை ஸ்திரப்படுத்தி அவரோடு கட்டி எழுப்புகிறதா இருக்கும். ஒரு எழுத்து மாறினா கூட சிஸ்டம் என்ன செய்யாது, வேலை செய்யாது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஒரு எழுத்து மாறினா கூட சிஸ்டம் வேலை செய்யாது. அப்போ அந்த எழுத்து மாறாமல் அந்த சிஸ்டத்தை கரெக்டாக கவனிக்கணும்னா யார் வேணும்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்புறம் இப்போ நம்ம கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்ட்வேரில் ஒரு கோடிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை யார் சரிப்படுத்த முடியும்? உருவாக்குனவரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இதை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, பழகுனவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சவங்க. இந்த இந்த இடத்துல தப்பான விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, பயன்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச ஒரு நபரால் தான் என்ன செய்ய முடியும். ஆமாம். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சாஃப்ட்வேர் இருக்குது, கோடிங் தப்பாக இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் வந்து இது மாற்றினா சரியாயிரும்னு சொல்லிட்டாரு. இதை இன்ஸ்டால் பண்ணுறது யார்? எப்படிங்க சிஸ்டமே தன்னால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுமா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, விடக்கூடாது. அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பப்போ சில நேரம் மாறிக்குது. போன வாரம் சரியாக போகுது இந்த மண்டை, வெள்ளிக்கிழமை வரும்போது அந்த மண்டை வேறு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நாங்கள் தான் இங்கேருந்து பார்க்குறோம். அந்த மண்டைக்குள்ளே சில மாற்ற வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அந்த கோடிங்கை என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற்ற வேண்டியிருக்கு. சிஸ்டம் நல்லா தான் ஆயிடுச்சு, அப்பா நல்லா ஆயிடுச்சு சோத்திரம்ப்பான்னு போனோம்னா 15 நாள் கழித்து திருப்பி வரும்போது அந்த மண்டை எப்படி இருக்குது, ஹேங் ஆகி வருது. அப்போ அதுகளை டியூன் பண்ண வேண்டிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? இது எல்லாமே எதற்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக. ஆமென், அல்லேலூயா. நாங்களும் என்னமோ எங்களுக்கு ஸ்பெஷல் இதை வச்சில்ல, கர்த்தர் எங்கள்கிட்ட வசனத்தை கொடுத்துருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. இந்த பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களையும் கர்த்தர் ஊழியக்காரனிடத்தில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், 10 குடும்பம் இருக்குன்னா 10 குடும்பத்துலேயும் 10 விதமான பிரச்சனை. இந்த 10 விதமான பிரச்சனையும் பாஸ்டர்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறத ஒரு வேலை. அல்லேலூயா. இது வழி என்று சொல்லி கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தேவன் 3 பேரும் இணைந்து இயேசு கிறிஸ்து ஆகிய வசனத்தின் மூலமாக நமக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லுது. சத்தியம் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துறாருன்னா யாருக்குள்ள நடத்துறாரு? ஆமாம், அவர் ஒரு தனி ட்ராக் போட்டு நடத்தலை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். கிறிஸ்து நம்மை ஸ்திரப்படுத்தி தேவனோடு நம்ம என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது வரைக்கும் புரிஞ்சதுன்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. புரிஞ்ச மாதிரி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதாவது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த குறிப்புக்குள்ள போகலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும், நல்ல கவனிங்க, நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்ப இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த வசனத்தினுடைய முன்பகுதியில எதற்காக தேவன் நம்ம இடத்துல கிருபையை பெருகச் செய்யறாராம்? வாசிச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாவற்றிலும் 15ஆம் தேதி வரைக்கும் இல்லை, 20ஆம் தேதி வரைக்கும் இல்லை, 2 மாதத்துக்கு இல்லை, 3 மாதத்துக்கு இல்லை,
ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்குறோம், 3 மாதம் நல்லா போயிடுது, அடுத்து என்ன ஆயிடுது, அந்த கோடிங்கெல்லாம் மாறி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த கோடிங்கை என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆமாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, இப்படி நீங்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சம்பூர்ணமாக இருக்கிறதுக்காக உங்களிடத்துல தேவன் தம்முடைய கிருபையை என்ன செய்கிறாராம், பெருகச் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இதை எப்படி செய்கிறாருன்னு பாருங்களேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே நான் அப்போதே சொன்னேன், இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக என்ன செய்தார், வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே சம்பூரணத்தை அடைய பண்ணும்படி, நற்கிரியைகள் நமக்குள்ளே பெருகும்படி நமக்குள்ளே என்ன செய்து கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளோடு நின்று போவதில்லை. நமக்குள்ளே விதைக்கப்பட்ட வசனம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நமக்குள்ளே அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வசனத்தை கேளுங்க, அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துனுடைய முக்கிய 3 கிரியைகள். 1, நமக்காக கிரியை செய்தார். 2, நமக்குள் கிரியை செய்கிறார். 3வது என்னவா இருக்கும், பரவாயில்ல, வெரி குட், நம்மை கொண்டு எழுதிக்கோங்க, நம்மோடு இணைந்து கிரியை செய்கிறார். 3வது நம்மோடு இணைந்து கிரியை செய்கிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இல்லாமல் இப்போ பூமியில் இயேசு கிறிஸ்துவால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இல்லாமன்னா நீங்கள் நான் இல்லைனா அப்படின்ற மாதிரி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், சபை, என்ன சொல்லலாம், சபை இல்லாமல் இந்த பூமிக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. இந்த சபை இல்லாமல் உலகத்திற்கு வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. நம்மை கொண்டுதான், நம்மோடு இணைந்து தான் கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறார், செயல்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு தான் எதையும் செய்வார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு இப்போ ஆத்மாக்கள் நிறைய வரணும். நானும் 5 வருஷமாக ஜாப் பண்ணிட்டே இருக்கேன் பாஸ்டர், இந்த ஆத்மா மட்டும் வரவே மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருத்தருக்காக ஜாப் பண்ணுறீங்க, எப்படியாவது உங்கள் சர்ச்சுக்கு வந்துடணும்னு 5 வருஷமாக ஜாப் பண்ணுறீங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி என்ன செஞ்சதில்லை, ஹலோ, சொன்னதில்லை. எப்படி வருவாங்க? உங்களை கொண்டுதான் அவர் கிரியை செய்வார். உங்களை கொண்டுதான், உங்களோடு இணைந்து தான் கிரியை செய்வார். நீங்கள் சாதாரணமாக அவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு ஜாப் பண்ணிட்டு வந்துருங்க, அங்கே அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 இடத்துல நம்ம கடந்த முறை வாரத்தில் நான் சொன்ன மாதிரி 2 இடத்துல திரைப்படத்தை போட்டோம். அவன் நேற்றைக்கு ஒரு இடத்துல போட்டோம், அப்புறம் திங்கட்கிழமை நினைக்கிறேன், இல்லை முந்தா நாள் ஒரு இடத்துல போட்டோம். 2 இடத்துல போட்டோம். அதில் 2 இடத்துலையுமே நல்ல ரிசல்ட். அல்லேலூயா. ஆமாம், முதல்ல போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க, கையில் ஆயில் பாட்டிலோட தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நம்ம சொல்லி கூப்பிட்டது என்னென்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி படம் போடுவாங்க, நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ன செய்யுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு 10 பேருக்குள்ளே வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் கண்ணீரோட கடைசியில் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒரு அம்மா நான் பாட்டிலை தூக்கிட்டே வந்தாங்க. அவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துட்ட போனால் அற்புதம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வாய்ப்பு யார் கொடுக்கணும்? நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவர்களிடத்துல இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். நீங்கள் தான் சூழ்நிலை ஏற்படுத்தணும். நீங்கள் தான் 4 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கணும். நீங்கள் தான் அவர்களுக்கு வசனத்தை சொல்வதற்கு ஏற்பாடுகளை செய்யணும். நீங்கள் இல்லாமல் அவங்க ரட்சிக்கப்பட முடியாது.
இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்குள் கிரியை செய்தாரோ அதே போல இன்னொருவருக்குள்ள கிரியை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் யாரோடு இணைந்து செயல்பட விரும்புகிறார்? நம்ம இல்லாம இப்ப அவரால் செயல்பட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் தலை, சபை, நம்மெல்லாம் யாரு? அவருடைய, சொல்லுங்க, சபைக்கு அவர் தலைனா நம்மளாம் யாரு? அவருடைய சரீரம். வெறும் தலை மட்டும் போய் பேச முடியுமா? இந்த கால் நடந்து போனாதான் தலை அங்கே பேச முடியும். சபை தான் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த முடியுமே தவிர வேற ஒருவராலும் என்ன செய்ய முடியாது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு போன இடத்துல திடீர்னு ப்ரொஜெக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ பஸ் வேற மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கேன். நானும் தலைகளை திருப்பி போட்டு அதை பண்ணி பார்க்குறேன், இதை பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கடைசியாக ஒரு டிவி வச்சு போட்டுடலாம் அப்படின்னு மனசில் தோணுச்சு. ஏன்னா மக்கள் வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க எங்கேயோ, அவங்க வீட்டு முன்னாடி வாசலில் தான், தெருவில் தான் போடுறோம். ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி நல்லா நீட்டாக குளிச்சு தலையெல்லாம் சீவி பூக்கெல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ரெடியாக வந்து உட்காந்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 50 பேர், 50 பேருக்கும் அதிகமானவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் ப்ரொஜெக்ட் ஒர்க் ஆகலை. சரி, கடைசியாக டிவி எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லி டிவி தூக்கிட்டு வந்து நம்ம சிஸ்டருடைய வீட்டிலருந்தே தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சோம், வச்சு போட்டோம். நைட்டு 7:30 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு 1 மணி நேரம் அந்த படம். இயேசு கிறிஸ்து, இந்த தேவன் உலகத்தை உண்டாக்கினதுலேருந்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஒரு அருமையான படம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்கன்னு பார்த்தா கலைஞ்சே போக மாட்டேறாங்க. எல்லோரும் கூட்டமாக நின்று அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். சில வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறோம். அப்போ இவர்கள் அந்த 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 கிராம மக்களே கிட்டத்தட்ட 50 பேர் ஆவலாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் எப்படி செய்வார், யார் மூலமாக நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல. யார் தான் ஏற்படுத்தணும்? நம்ம தான் ஏற்படுத்தணும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை வாங்க, தயவு செய்து எங்கள் ஊருக்கு மாதம் மாதம் வாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து தான் செயல்படுறார். வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், அதில் 20வது வசனம். இயேசு கிறிஸ்து, நான் சொன்னதுக்கப்புறம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்து சீசர்களுக்கு 40 நாட்கள் காட்சி கொடுத்து முடிச்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் இது. வாசிக்கலாம், மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அதாவது 19வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, சரிங்களா? பேசின பின்னு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் போய் உட்காந்துட்டாரு. இப்போ 20வது வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் எல்லாம் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பி, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 விஷயம். இவங்க போய் பிரசங்கம் பண்றாங்க, ஊழியம் செய்றாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து கிரியை நடப்பிச்சு, அற்புதங்களை நடப்பிச்சு, வசனத்தை உறுதிப்படுத்தினான்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ளேயும் செயல்பட ஆரம்பித்தார். இவங்க யார்கிட்ட பேசுறாங்களோ, யாருடைய காதுகளில் வசனம் கேட்குதோ அவர்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வசனம், வார்த்தையாகிய தேவன் உள்ள போய் என்ன செய்தாராம்? கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா. இவங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு, உயிரோட இருந்தாரு, 3ஆவது நாள் வந்தாரு, எல்லா பரலோகத்துக்கும் போயிட்டாருன்ட்டு வீட்டில் போய் உட்காந்துருந்தா ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிஷினரிகளை வந்து ஊழியம் செஞ்சு தமிழ் பைபிளை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, முந்தின வீட்டுக்காரங்களுக்காக, பின்னாடி வீட்டுக்காரங்களுக்காக, க்ளோஸாக இருக்கிறவங்களுக்காக, கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறவங்களுக்காக, ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்காக, இப்படியெல்லாம் பிரித்து பல வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க ரட்சிக்கப்படலைன்னா ஒரு பிரயோஜனமும். நீங்கள் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டீங்க, இப்போ அவர்களோடு பேசுவதற்கு
இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை என்ன செய்யுங்க, ஏற்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு இணைந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை வல்லமையானதாக மாறும். ஆமேன். அப்போ வசனத்தை ஸ்திரப்படுத்துகிற வேலையும் அவர் தான் என்ன செய்கிறார். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான கிரியைகள் அப்படின்னு சொல்கிறத விட அவர் இந்த 3 கிரியைகளை தவிர வேற எந்த கிரியையும் செய்யலை. ஒன்று, நமக்காக கிரியை செய்தார். 2வது, நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 3வது, நம்மோடு இணைந்து கிரியை செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், அதில் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யப்பட்டது. அப்போ அவங்க கையினாலே அற்புதம் நடந்திருக்குன்னா அவர்களோடு இணைந்து தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், செயல்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பரமேறி போகும்போது சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் இல்லை, இருக்கிறேன், இப்பவும் இருக்கிறேன், இனிமேலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்று வரை நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு இணைந்து கிரியை செய்ய அவர் ஆசையாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஊழிய பொறுப்புகளை எடுத்து நம்ம இணைந்து செயல்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 14ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையான வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதற்கு இவர்கள் கைகளினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் என்ன செய்தார். ஆமேன். நீங்க போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஆமேன். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இணைந்து தான் என்ன செய்வார், கிரியை செய்வார். முதல்ல ஆரம்பத்தில் அது எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைங்க. ஃபஸ்ட்டு 4 பேரை பிடிச்சி வச்சிருக்கேன், வாங்கன்னு கூப்பிடுங்க, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்து கிரியை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம செயல்பட்டால் போதும், அவர் நம்மோடு இணைந்து என்ன செய்வார், செயல்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுக. அப்படிதான் அப்போஸ்தலர்கள் அவர்கள் போன இடத்துலலாம் அற்புதங்கள் அடையாளங்கள் எப்படி நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து கிரியை செய்வதற்கு தங்களை என்ன செய்தாங்க, விட்டு கொடுத்து அவர்கள் ஆயத்தப்படுத்தினாங்க. கூட்டங்கள் பார்க்கும்போதெல்லாம் பவுல் பாருங்க, எங்கே இருந்தாலும் சரி, அது தெருவில் இருந்தாலும் சரி, சந்தையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் இறங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவங்க இறங்கினாங்க, அவங்க மூலமாய் கிறிஸ்து என்ன செய்தார், கிரியை செய்தார். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி அந்த வசனத்தை வாசித்து சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை, நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை நீங்க எதுக்காக பெறல, சும்மா பெறல. தேவனுடைய வார்த்தையை இங்க உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, சும்மா சொல்ல வைக்கல. நீங்க கிறிஸ்துவை அநேகருக்கு கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் உங்களை உடன் வேலையாட்களாக விட்டு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நாங்களும் உங்களோடு உடன் வேலையாட்கள்னு சொல்றாரு பவுல். நான் உங்களுக்கு ஊழியக்காரன் அப்படின்னு நாங்கள் சொல்லாம, நாம் இணைந்து தான் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், கிருபையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் யார் இடத்துல, அப்போ நினைப்பாங்க சிலர்,
ஏங்க இப்போ தான் வந்தாங்க, இப்போ தான் 4 வருஷம் தான் ஆச்சு இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு, இவங்க மூலமாக சர்ச்சுக்கு என்ன செய்கிறாங்க 4 பேர் வர்றாங்க அப்படின்னா ஏன் வர்றாங்க? ஆமாம், நம்ம 4 வருஷமாக என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? கிறிஸ்து செயல்படுறதுக்கு இடம் கொடுங்க. லேலோயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற சத்தியம் மேலானது. ஆமென். அதையெல்லாம் தேவன் உங்கள் மூலமாய் அநேகரிடத்தில் செயல்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இப்போ நீங்கள் தான் சூழ்நிலை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். லேலோயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்களும் ஆயத்தத்தோடு இருக்கோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் இருக்குது. ஆமென். உங்களுக்கு என்ன ஆசை? ஊழியத்தில் இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த தரிசனத்தோடு என்ன செய்யலாம்? செயல்படுத்த முடியும், உங்களை சேர்த்து கொள்ள முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த கிருபையை விருதாவாய் உங்களுக்கு என்ன செய்யலை? கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்த கிருபையை எதற்காகனா அவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்கு கிரியை செய்கிறது மட்டும் இல்லை, உங்களோடு இணைந்து மற்றவர்களிடத்துல செயல்பட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தைரியமாக வியாதியாக இருந்தால் போய் ஜெபம் பண்ணுங்க. வியாதிக்காரங்க இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க, தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேளுங்க. பிசாசு பிடிச்சிருக்கா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போன்னு நினைச்சீங்க சொல்லுங்க. கிறிஸ்து உங்களோடு இணைந்து செயல்படுவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த சத்தியம்லாம் எதுக்காக கேட்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். அப்படியே வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்குல்ல. அல்லேலூயா. கிறிஸ்து உங்களில் கிரியை செய்வதற்கு உங்களை என்ன செய்யுங்க? விட்டு கொடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ கிறிஸ்து செய்கிற கிரியை மிக பெரிதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாம் இன்னைக்கு விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். எப்படி வரும் எழுப்புதல்? எங்கே தான் ஆரம்பிக்கும்? ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்குள்ள, ரெண்டாவது உங்கள் குடும்பத்திற்குள்ள, மூன்றாவது உங்கள் மூலமாய் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல. அப்படி தான் எழும்போம். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் நினைக்கிறாங்க எழுப்புதல் வானத்திலேருந்து அப்படியே கொட்டிரும் போலன்னு. நமக்குள்ளே எழும்பும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் நமக்குள்ளே எழும்பிருச்சு. செயல்படுறதுக்கு விட்டு கொடுங்க. ஆமென். செயல்படுறதுக்கு விட்டு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபீல்டில் இறங்கும் போது தான் தெரியுது சில பேருக்கு, ஓ இப்படிலாம் கூட செய்யலாமா, இப்படிலாம் இருக்கா, இத்தனை பேர் வருவாங்களா அப்படின்னு தோணுது. ஆமென். நீங்கள் காலை ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, மீதி அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போய் கோணலானவைகளை என்ன செய்வாராம்? செவையாக்குவார். லேலூயா, லேலூயா. சரி, நம்ம யாரும் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.